வாங்க இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானது ஆயில் சேர்த்து, ஆயில் சூடானமே கடுகு, அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுமே ஆனியன், பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, இன்னொரு சைடில் தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் இவ்வளோத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த வெங்காயம் வதங்கி வந்ததுமே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே சில்லி பவுடர், அப்புறம் சிக்கன் மசாலா இந்த ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடில் நம்ம சோயா பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வெந்நியில் லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க, ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல். அப்புறம் நம்ம தக்காளி வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் அது கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் சால்ட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க சோயாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. தேங்க்யூ.